இன்றைக்கி நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா SP125ல் மைலேஜ் செக் பண்ணுறது எப்படி, அந்த டிஸ்பிளே ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு, அந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டிஸ்பிளேவை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த கிலோமீட்டர் ரேஞ்செல்லாம் காட்டும், ஸ்பீடு காட்டும். ரைட் சைடு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபியூலு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி பண்ணுறது, லாஸ்ட் ஒன் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த வருதா மேலே ஃபஸ்ட் இருக்கிறது ஃபியூலு, அது செகண்ட் ஒன் இருக்கிறது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, லாஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து செட்டிங்ஸு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப் அண்ட் டவுன் பட்டன் யூஸ் பண்ணி மேலே கீழே வந்துக்கிடணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற சைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபியூலு, ரேஞ்சு, ஸோ இந்த 2 ஆப்ஷனை காட்டும். ஃபியூலுங்கிறது நீங்கள் போட்ட பெட்ரோலுக்கு எவ்வளவு போயிருக்கு, ரேஞ்சுங்கிறது மிச்ச பெட்ரோல் எவ்வளோ டேங்கில் இருக்கோ அதுக்கு எவ்வளோ தூரம் ரேஞ்ச் எடுக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பியோ அந்த ரைட் சைடு பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் 0 ஆயிரும். நீங்கள் பெட்ரோல் போட்டோன்னே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த செட்டிங்ஸை பார்க்குறதுனா ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, ஜென்ரல், சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை காட்டும். நம்ம இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வருது பார்த்திங்களா, அந்த டிஸ்பிளேயில் டிஸ்பிளே டைப் எப்படி, பிரைட்னஸை கூட்டுறது, தீமு, வெரைட்டி இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல். ஸோ சென்டருங்கிறது நம்மளுடைய காமனாக இருக்கிறது, டேட்டு, டைமு, யூனிட்டு, ரீஸ்டோர் டிஃபால்ட்டு, அடுத்து ப்ளூடூத்தோட பேரிங் செட்டு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலில் போய் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ். ஸோ சர்வீஸ்லாம் மெயின்டெனன்ஸ்ன்னு இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸில் போய் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வண்டியை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் அது இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சு. ஸோ அந்த ஆயில் சேஞ்சு நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த்து எந்த மந்த்து, அடுத்து எப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கிலோமீட்டரோட அது மென்ஷன் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு வார்னிங் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த வார்னிங் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வார்னிங் இன்ஃபர்மேஷன் வந்துச்சா, ஸோ அதெல்லாம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரியோடைய இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம டிஸ்பிளேயோடைய சாஃப்ட்வேரை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ தான் இந்த SP125 டிஸ்பிளேயோடைய ஆப்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.